இன்னைக்கு தேர்ட் சாப்டரில் செகண்ட் கொஸ்டின் பார்க்க போகிறோம். செகண்ட் கொஸ்டின் என்ன அப்படின்னா, டிஸ்கஸ் த நேச்சர் ஆஃப் சொல்யூஷன் ஆஃப் த ஃபாலோயிங் சிஸ்டம் ஆஃப் ஈக்குவேஷன். அவங்க கொடுத்துருக்க ஈக்குவேஷனை நம்ம சால்வ் பண்ணி அதோட நேச்சர் என்ன அப்படின்னு நம்ம சொல்லணும். நேச்சர் மொத்தம் 3 டைப் இருக்குது. யூனிக் சொல்யூஷன்ஸ். யூனிக் சொல்யூஷன்ஸ் அப்படின்னா என்னென்னா, நமக்கு நார்மலாக ஃபார்முலா எப்படி இருக்கும், இந்த பக்கம் வேரியபிள் இந்த பக்கம் கான்ஸ்டன்ட்னு இருக்குமா, அந்த மாதிரி இருக்கிறது தான் உங்களுக்கு என்னது யூனிக் சொல்யூஷன்ஸு. அதே டைப் டூ என்ன அப்படின்னா, நம்ம சால்வ் பண்ணும்போது இங்கே சால்வ் பண்ணாலும் 0 வரும், வேரியபிளை சால்வ் பண்ணாலும் 0 வரும், கான்ஸ்டண்ட்டை சால்வ் பண்ணாலும் நமக்கு 0 வரும். அப்போ இது வந்து உங்களுக்கு என்ன அப்படின்னா, இன்ஃபினைட் நம்பர் ஆஃப் சொல்யூஷன்ஸ் இதில் கிடைக்குங்கிறது தான் இதோட நேச்சர். மூணாவது டைப் 3 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வேரியபிளை நம்ம சால்வ் பண்ணோன்னா 0 வரும், ஆனால் நம்பர்ஸை சால்வ் பண்ணால் நமக்கு என்னது ஏதோ ஒரு கான்ஸ்டன்ட் வரும். அப்போ அது என்ன அப்படின்னா, அந்த சிஸ்டம் வந்து என்ன அப்படின்னா இன்கன்சிஸ்டன்ட் அண்ட் ஹஸ் நோ சொல்யூஷன்ஸ். எந்த ஒரு சொல்யூஷன்ஸுமே இதில் வராது. இந்த 3 டைப் நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த 3 டைப் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்ம சம்மு ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அப்போ ஃபஸ்ட்டு சம்முக்கு போகலாம். ஃபஸ்ட்டு சம் உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, 3 ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணணும். எப்படி சால்வ் பண்ணலான்னு பாருங்கள். இந்த பக்கம் உங்களுக்கு +2y இருக்கா, இங்கே -2y இருக்கா. அப்போ இந்த ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு xz டேர்மில் ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். அப்போ ஆட் பண்ணுங்கள். ஆட் 1 and 2 சரிங்களா. ஒன்றாவது ஈக்குவேஷன் என்ன இருக்குது, x + 2y - z = 6. ரெண்டாவது ஈக்குவேஷன் என்ன இருக்குது, -3x - 2y + 5z = -12. இப்போ y கேன்சல் ஆயிரும். இதை சால்வ் பண்ணோன்னா -2x + 4z = -6. இப்போ இந்த 3 டேர்ம்லையுமே 2 காமனாக இருக்கா, அதனால் 2வால் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். ஸோ என்ன வரும் உங்களுக்கு, -x + 2z = -3ன்னு வருமா. இதுதான் உங்களுக்கு இது எத்தனாவது ஈக்குவேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4th ஈக்குவேஷன் மார்க் பண்ணிக்கணும். இப்போது இந்த 4th ஈக்குவேஷனும் உங்களுக்கு சம்மில் கொடுத்துருக்க 3rd ஈக்குவேஷனும் ஒன்று போல் இருக்கு பாருங்கள். அதாவது சைன் சேஞ்ச் ஆகியிருக்கு, ஆனால் நம்பர்ஸ் வேரியபிள்ஸ் எல்லாம் ஈக்குவலாக இருக்குது. இப்போ இந்த ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன வருதுன்னு பார்ப்போம். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆட் 4 and 3. 4 ஃபஸ்ட் எழுதுங்க. -x + 2z = -3. தேர்ட் என்ன இருக்குது, x - 2z = 3. இப்போது இது கேன்சல் ஆயிரும், இது கேன்சல் ஆயிரும், 0 ஆயிருமா, இதுவும் 0 ஆயிரும், கேன்சல் ஆயிரும், 0 ஆயிரும். அப்போ உங்களுக்கு 0 = 0ன்னு வருது. அப்போ இதுக்கு என்ன, நம்ம ஸ்டெப் 2 தானே, 3 ஸ்டெப் பார்த்தோம்ல வீடியோ ஆரம்பத்தில். அப்போ அது என்னது, ஆன்சர் என்ன வரும் உங்களுக்கு, இட் ஹாஸ் இன்ஃபைனைட் சொல்யூஷன்ஸ். இது இதோட ஆன்சர். நெக்ஸ்ட் சம் நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறேன். இது பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.